தமிழகத்தில் தேர்தல் பணிக்கான வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் AVK கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தனி விமானத்தில் மும்பை கிளம்பி போயிருக்கிறார். அங்க ஒரு இல்ல நிகழ்வு, தன்னுடைய நண்பருடைய இல்ல நிகழ்வுல கலந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், ஏன் AVK கட்சி தலைவர் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஈடுபடுகிறார்? அரசியல் கட்சியினுடைய வேலைகள் எல்லாம் தொய்வாய் போய்கொண்டிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய நேர்காணல் இருக்கிறது. பாண்டிச்சேரியில 2 நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது தேதி. இப்போ இந்த வேலைகள் எல்லாம் செய்யாம ஏன் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பி இருக்கிறது. வேட்பாளர்கள் மிகப்பெரிய ஆர்வம் காட்டவில்லை. ஒரு நாளைக்கு முன்னால நடத்தப்பட்ட நேர்காணலில் யாரை தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற பட்டியல் கூட இன்னும் வெளியாகவில்லை. இந்த தொண்டர்கள் வேட்பாளர்கள் இதுல AVK சார்பில் தொகுதிகளில் நிற்க வேண்டிய வேட்பாளர்கள் பின்வாங்கிட்டு இருக்கிறாங்களா? என்ன காரணம்? அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதா? இல்லைன்னு சொன்னா விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் தான் ஒரு தொய்வை கட்சிக்குள்ளால ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. இதுல ஜோஸ் சார்லஸ் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான், அவர் திமுகவினுடைய கைக்கூலியாக ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் இருந்து இந்த கட்சியில வேலை செய்யறாங்க. பாஜகவுக்குள்ளால கூட்டணிக்குள்ளால வராம தடுத்தது இவர்கள் தான் அப்படிங்கிற பழியை தூக்கி போட்டிருக்கிறார். என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது AVK 2026 தேர்தலை தீர்க்கமாக தீவிரமாக அவர்கள் எதிர்கொள்கிறார்களா? பார்ப்போம் காணொலி. AVK கட்சி எதிர்கொள்ளக்கூடிய முதல் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே அவர் முதல்வர் ஆயிரணும் அப்படிங்கிறத முதல்லேருந்தே பேசிட்டு இருக்கிறார். 2 வருஷத்துக்கு முன்னாலேயே 2026 விஜய் அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினர், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்ன பிற தலைவர்கள் எல்லாருமே இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலை அதை நோக்கி தீவிரமாக இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. இதுல மிக மிக முக்கியமாக AVK கட்சி தலைவர் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னாரு, நான் எலெக்ஷன் பரப்புரைக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறத சொன்னார். நான் வெற்றி பெற்று, அதாவது நீங்க எல்லாம் வேலை செஞ்சு என்ன முதல்வராக்கணும், அப்புறமாக நான் கிராமமாக வருவேன். என்ன வரவிடாம தடுக்கிறது திமுக தான் நெருக்கடி தடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்தார். அப்ப இதெல்லாம் ஜால்ஜாப்பு பேசுறதுக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஜால்ஜாப்பு. சரி, அரசியல் கட்சியினுடைய வேலைகளையாவது நீங்க ஒழுங்கா செய்யறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா 2ஆம் கட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது, நேர்காணல். இந்த நேர்காணலில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர் என்ன பண்ணிட்டார்னா, மும்பையில் தனி விமானம் மூலமாக தன்னுடைய நண்பர் அட்லி இயக்குனர் அவருடைய இல்ல நிகழ்வுக்கு போயிருக்கிறார். வளகாப்பு போயிருக்கிறார். ஒரு கட்சி தலைவர் ஒரு வளகாப்பு, காது குத்து, இதுக்கெல்லாமா இப்போ போவாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழும்புகிறது. அவருடைய நண்பர்களுடைய இல்ல விழாக்களுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அதே வேளையில் தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், மற்ற தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், இவர்களுடைய இல்ல நிகழ்வுகளுக்கு விஜய் அவர்கள் போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிருக்கு. என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கட்சியினர் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், அது மாதிரி மிக மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்க சாதாரண தொண்டர்களுடைய நிகழ்வுகளுக்கு கூட போவாங்க. யார்? கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் போவாங்க, கட்சியினுடைய தலைவர் போவாங்க. போய் ஒரு இல்லை திருமண விழா நடக்குதுன்னு சொன்னால் அங்கே போய் தாலி எடுத்து கொடுக்கறது, அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழலினுடைய அடிப்படையில் அரசியல் பேசுறது, மக்களோட ஒரு நெருக்கத்தை காட்டுறது, ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுன்னா அங்கே போய் தலையை காட்டுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மூலமாக இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினாங்க. கட்சியில் உள்ள தொண்டர்களோட நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இணக்கத்தை காட்டிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் இந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஊழல் இருக்கு, மாழல் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். இதை தாண்டி கட்சியினரை எப்படி இந்த தலைவர்கள் நடத்துறாங்க, கட்சிக்குள்ளால அவர்களுக்கான செல்வாக்கை உறுதிப்படுத்துறது இந்த மாதிரியான நிகழ்வுகள். ஆனால் இப்படிப்பட்ட எந்த வேலையும் இந்த 2 வருடத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இந்த 2 வருடத்துக்குள்ளால செய்யல. குறிப்பாக
கரூர் சம்பவத்தில் இறந்து போன நபர்களை போய் பார்க்கவில்லை, அவங்க வந்து இவரை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு தலைகீழாக விஜய் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. இப்போவுமே தலைகீழாக தான் வந்து நடந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பொதுவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. இங்கே அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி எலெக்ஷன். அதுக்கு முன்னால் வந்து வேட்பாளர்களை தயார் செய்யணும், தேர்வு செய்யணும். மற்ற கட்சிகள், பெரிய கட்சிகள்னு சொன்னால் அவர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருக்கும். இந்த நபர்கள் தான் இந்த தொகுதிகளுக்கு அப்படிங்கிறது. சில தொகுதிகளில் போட்டி இருக்கும். அதில் வந்து பேசி சமாளித்து எடுத்து யாரை முன்வைக்கலாம் அப்படிங்கிற கணக்குகள்லாம் அவர்களுக்கு தெரியும். பழம் தின்னு கொட்டை போட்ட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிற கட்சிகளுக்கும் தெரியும். அவர்கள்ட்ட ஏற்கனவே ஒரு பட்டியல் இருக்கும். ஆனால் தாவேகா புதுசு, எல்லாத்துக்குமே புதுசு. உங்களுக்கு களத்தில் வந்து வேலை செய்வதற்கு தொண்டர்கள், அடிப்படை கட்டமைப்பே வந்து தாவேகாவில் இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். தாவேகாவில் மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டமாக தேர்வு செஞ்சுருக்காங்கல்ல, இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், தலைவர்கள், முக்கியமான நபர்கள், இவர்களை பற்றி விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. வட்ட வாரியாக அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அளவில் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இவர்களை எல்லாம் இந்த அடுக்கடுக்காக இருக்கும்ல, இந்த அடுக்குகளுடைய வேலைகள், பணிகள் என்ன, இவர்கள் எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கலாம், உங்களுடைய முகத்துக்கு வந்து ஓட்டு போடலாம். ஆனால் கடைசி நேரம் எலெக்ஷனில் வந்து தீவிரமாக வேலை செஞ்சு இந்த ஓட்டை வந்து அப்படியே தூக்கி மாற்றக்கூடிய வேலையை அதிமுகவும் திமுகவும் செய்யும். கட்டமைப்பை பொறுத்தளவில், அதாவது நீங்கள் போய் முகத்தை காட்டணும், நீங்கள் போய் கட்சி தொண்டனோட இருந்து வந்து ஒரு ஐக்கியத்தை காட்டணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் நீங்கள் வந்து வேலை செய்யணும். அதன் மூலமாகத்தான் ஒரு நெருக்கம் உருவாகும். எலெக்ஷனில் வந்து வெற்றி பெற்ற பிறகு நம்மளோட இந்த தலைவர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கையே நீங்கள் ஏற்படுத்தலைன்னா எப்படி தாவேகா கட்சியை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க? தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி வந்து தங்களுடைய தலைவரை விஜயை வந்து நம்புவாங்க? அப்படி தான் இப்போ நிலைமை வந்து மாறி இருக்கு. வா தலைவா, வா தலைவான்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது பனையூர்ல இருந்து வெளியில் வரமாட்டீங்களா, பனையூர் பண்ணையாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மற்ற கட்சியினர் வந்து கேலியும் கிண்டலமாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கட்சியை சார்ந்த நபர்களை வந்து வெளியில் வாங்க தலைவா, வெளியில் வாங்க தலைவான்னு கூப்பிட்டு இருக்காங்க. நேற்று வந்து காணொலி மூலமாக 2ஆம் கட்ட வேட்பாளர் தேர்வு நடந்திருக்கு. இந்த நேர்காணல் இவர் ஃப்ளைட்டில் போகும்போதே காணொலி மூலமாக நடந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கும்பலாக உட்கார வச்சுட்டு யார் யார் எந்தெந்த தொகுதிக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இந்த தேர்தலில் நான் எப்படி செலவு பண்ணுவேன் அப்படின்னு திண்டாட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மேலே நீ தான் இந்த தேர்தலில் இந்த தொகுதி சார்பாக நிற்கணும் அப்படிங்கிறத தலையில் வச்சு கட்டி விட்டதாக பல தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த பாஜகவோட இவர்கள் கூட்டணிக்கு போவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது பலரும் வந்து நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக வந்து நம்ம பணி செய்யலாம், ஒரு எம்எல்ஏவாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முண்டி அடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி ஒரு நிலை வந்து ஏற்பட்டுட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம தனித்து விடப்பட்டிருக்கிறோம். நேரமே இருந்த செல்வாக்கு இப்போது குறைந்திருக்கிறது. கள நிலவரம் நிச்சயமாக மக்களுக்கு தெரியும், களத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னால் விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருந்தது, அப்புறமாக வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படி ஆடிட்டு இருந்தது, இப்போது வந்து விஜய் அவர்களுக்கும் அவரது மனைவி சங்கீதா அவர்களுக்குமான இந்த விவாகரத்து பிரச்சனை, இந்த விவாகரத்து பிரச்சனைக்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன பேசினாரு, அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்னவாக இருந்தது, குறிப்பிட்ட நடிகையோடு சேர்ந்து வந்து இன்னொரு திருமண வீட்டுக்கு போனது, அதை மக்கள் வந்து எப்படி பார்த்தாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் மூலமாக மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க இது வந்து நமக்கான ஆளுதானா, இந்த தலைவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி இருக்கிறாரே, பொது வாழ்க்கையில் எப்படி இருப்பார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் அடித்து நொறுக்கலாம். எப்போ நீங்கள் மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து காட்டிட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கலந்து கொள்ள மாட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இல்லைன்னு சொன்னால், இப்போ திமுகவை பற்றி பல்வேறு குறைபாடுகள் வந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது, ஊழல் விஷயங்கள்,
கட்டை பஞ்சாயத்துகள் அது மாதிரி வந்து ஆணவ கொலைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை குறித்தான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இதற்காக என்னென்ன போராட்டங்களை பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுதல. இதில் வந்து 0 அப்படிங்கிறது தான் விஜயினுடைய நடவடிக்கையாக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் இன்னும் 2 நாட்களில் வேட்புமனு தாக்கல் வந்து முடிவடைகிறது. அந்த தேதி முடிவடைகிறது. பாண்டிச்சேரியை பொறுத்த அளவில் அங்கே பிஜேபி கூட கூட்டணி போகலாமா, என்ஆர் ரங்கசாமி அவர்களோட கூட்டணி போகலாமா, இப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இவர்கள் வைத்திருந்தாங்க. இங்கே வந்து கலட்டி விட்டுட்டாங்க. எப்படி தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் எங்கே கூட வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுபோல் தேமுதிக வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சீண்டி பார்ப்பதற்காக யாருமே இல்லை அப்படிங்கிற ரீதியில் இப்போ இந்த கட்சி வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு அவர்கள் நேர்காணல் நடத்தின அந்த பட்டியல் கூட இன்னுமே வந்து வெளியாகவில்லை. இதில் தான் மிகப்பெரிய சந்தேகம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பயம் காரணமாக, இல்லைன்னா நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்போது உருவாகி இருக்கிறதோ என்கிற சந்தேகம் காரணமாக பலரும் வந்து பின்வாங்குகிறார்களோ அப்படிங்கிற பிரச்சனை வந்து பூதாகாரமாக இப்போது தாவேகா கட்சியில் வந்து உருவாகி இருக்கிறது. இப்போ ஒரு வெடியை வந்து இவர் கொளுத்து போட்டிருக்கிறார். ஜோஸ் சார்லஸ் வந்து கொளுத்து போட்டிருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான் அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி வந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்குள்ளால போயிருக்கிறது. சில தொகுதிகள் 2 தொகுதிகள்னு நினைக்கிறேன், அந்த 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறான்னு சொன்னால், ஆதவ் அர்ஜுனாவும் ஜானு ஆரோக்கியசாமியும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளால விஜய் வாரதை வந்து தடுத்தாங்க. 3 மாதத்துக்கு முன்னாலே விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு இணக்கம் காட்டியிருந்தார். அவர் விரும்பி இருந்தார். ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளால வரக்கூடாது அப்படிங்கிறத தடுத்து நிறுத்தினது ஆதவ் அர்ஜுனாவும் ஜானு ஆரோக்கியசாமியும். திமுகவினுடைய கையாளாக இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படிங்கிறத பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்போது இவங்க ஏதாவது சொல்லட்டும், ஆனால் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிறுபான்மையோட வாக்குகளை எடுக்கணும், அதுக்காகத்தான் நான் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய கொள்கை எதிரி பாஜகவோடு எப்படி போக முடியும்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசி நேரம் ஒரு நெருக்குதல் இருந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலோ இவர் வந்து இப்போது தனித்து நிற்கிறார். சரி, ஆனால் நம்ம பாஜகவை விட்டுருவோம். அதிமுகவும் சரி, காங்கிரஸும் சரி, தேமுதிகவும் சரி, இந்த பிற சின்ன ராமதாஸ் மாதிரியான ஆட்கள், பாமக கட்சி, இவங்க எல்லாம் சீனியர்கள். இவர்கள் எல்லாம் தாவேகாவு கூட கூட்டணி வைக்காததற்கு மிக மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க முடியலை. ஒரு நெருக்கம் காட்டக்கூடிய ஒரு நபராக விஜய் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய விஷயம். இதை தாண்டி பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. விஜய் அவர்கள் நெருங்கி வந்து ஒரு காரில் போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஒரு கூட்டணி பேசுவோம், நீங்கள் கட்சிக்குள்ளால் வாங்க, கூட்டணிக்குள்ளால் வாங்க அப்படின்னு பேசுனா அவர் மசிச்சிருப்பார். சரி, அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் நம்மளை தேடி வந்து பேசுகிறாரே அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அது மாதிரி தேமுதிக இடத்துல ஒரு இணக்கமாக பேசியிருக்கலாம். காங்கிரஸ் வந்து விஜயினுடைய கூட்டணிக்குள்ளால போவோம்னு சொல்லி அவர்கள் ஒரு ஆதாயம் பெற்றுக்கொண்டார்கள் திமுகவுக்கு. இப்போ விஜய் மூலமாக ஆதாயம் பெற்றுக்கொண்ட ஒரே கட்சியாக காங்கிரஸ் மட்டும்தான் வந்து இருக்குது இந்த தேர்தலில். இந்த நேரத்தில் இப்படி கிளம்பி எடுத்து போய் கட்சியினுடைய வேலைகளை பார்க்காம மற்ற வேலைகளில் ஈடுபடுறது ஒரு அதிருப்தியை விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் உருவாகி இருக்கிறது. இது வந்து தொடருமா, இல்லைன்னா அடுத்தடுத்த கட்டமாக இவர் என்ன வேலையை செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. தாவேகா கட்சியை பொறுத்தளவில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. முதல் எலெக்ஷன்லே தாவேகா கட்சி வந்து தன்னுடைய கூடாரத்தை காலி செய்து வெளியேறுமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இப்போது ஏற்பட்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடவடிக்கைகளை விஜய் அவர்களும் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் எடுக்கிறார்கள் என்பதனை இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.